அவன் எங்க கொட்டா அவனை தூக்கிக்கலாம் நம்மள ஆளக்கலாமா சொல்ல நம்ம 3 பேர் ஆடுறோம் 10 பேர் தூங்குறாங்கல்ல அது சொல்றேன் நானு அப்பா நாளை உனக்கு திறந்த நாள் இன்று நீ ஓய்வு எடுத்துக்கணும். நீ சென்று வா. அடுத்த வேலை உனக்கு என்ன தெரியுமா? அரண்மனை ஜோசியரை அழைத்து என் மகனுக்கு எந்த நேரத்திலே பிறந்த நாள் விழாவை முடிஞ்சிருது மணிமணி சூட்ட வேண்டும். அந்த மணிமணி சூட்ட எந்த நேரத்திலே மணிமணி சூட்ட வேண்டும் என்று அரண்மனை ஜோசியரை அழைத்து கேட்க வேண்டும். உடனடியாக சென்று அரண்மனை இந்த நாட்டு அரண்மனைக்கு ஜோசியம் சொல்லக்கூடிய முனிவராக பெயர் பெற்று வந்து வருகிறேன். அப்படி இருக்க அன்றாடம் காலையில் எழுந்தால் என்னுடைய காவலை பார்ப்பது வழக்கம். ஓடிவா இங்க இருக்கு இங்க இருக்கும் போதெல்லாம் எப்படி இருந்த உடம்பு இப்ப என்னடா இழைச்சு போயிருக்கிற? நான் ஆரணி பக்கம் போயிட்டு வந்தேன்ல, அதனால கொஞ்சம் ஆரணி பக்கம் போனா சுத்தமா இன்னும் இந்த வருஷம் போய் இருக்கு சொன்னாங்க. ஆரணி கம்பெனில தான் நான் வானான்னு சொல்லிட்டு தலை மூடிட்டு வந்துட்டேன். எந்த கம்பெனிக்கு தான் போயிருப்பா? இப்போ புக்கத்துறை கம்பெனிக்கு போயிருக்கேன். சரி போவட்ட தம்பி. ஆமா அடே என்னை அழைத்ததாக ஏதோ ஒரு செய்தி தெரிந்தது. என்ன தம்பி? ஐயா, இப்போதே 11ஆம் நாடு ராஜேந்திர மன்னர் உங்களை அழைத்திருக்கிறார். இப்போதே சந்திக்க வேணா, புறப்பட்டு ஓடிவா. நீங்க பேசத்தான் கேக்குது, உன்னிடத்திலே என்ன வேலை வைத்தேன்? ஐயா, அரண்மனையை ஜோசியரை பார்ப்பதற்காக நீங்கள் செய்தி சொன்னீர்கள். ஆமா ஜோசியரே, சீக்கிரம் வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வருகவே வருகவே. சபாஷ்.
எனக்கோ கண்ணீரமாக விட்டது. சந்தோஷம் அடைந்தாய், என் மனமும் சந்தோஷம் அடைந்தது. நான் அழைத்த குரலுக்கு ஓட்டோட்டமாக ஓடி வந்து பணிவோடு பணிந்த நீ, இன் பொன்னான பூமியில் நீயோ யோசினாக பிறந்த நீ என்றென்றும் நலமோடு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்ந்தேன். ஆமா, உன்னை அவசரமாக அழைத்த காரணம் என்ன தெரியுமா? அவசரமாக என்னை அழைத்த காரணம் என்ன என்று எனக்கு தெளிவாக கூறுங்கள். என் மகன் ஒரே மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி. சிவமணியோ பிறந்து சில நாளில் தாய் இறந்து விட்டாள். அப்படி தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, தாய் பாசம் என்னவென்று அவனுக்கு தெரியாதவனுக்கு நான் தந்தையாக இருந்து அவனை வளர்த்து ஆளாக்கி அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து திரும்பி தாயகம் வந்துவிட்டார். வந்த என் மகனுக்கு பிறந்த நாள் விழா அருமையாக கொண்டாடி முடித்து விட்டேன். ஆமா, அது மட்டுமல்ல, அவனையோ இப்பொழுது இளவரச பட்டம் சூட்ட வேண்டும், இந்த ஆசனத்தில் அமரச் செய்ய வேண்டும். அதை நான் கண்குளிர காண வேண்டும். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இளவரசன் வாழ்க, இளவரசன் வாழ்க அப்படி என்று வாழார வாழ்த்துகின்றோம். இந்த பெற்ற மனமானது சந்தோஷம் அடைய வேண்டும். அதற்கு நல்ல நாள் குறிக்க உன்னை அழைத்தேன் ஜோசியராய். ஆமா, அவ்வளவுதான். சிறிது நேரத்துக்குள் நான் கடித்து கூறுகிறேன். சிறிது அமருங்கள். ஆகட்டும், ஆகட்டும், ஆகட்டும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நமக. சுவாமி, சுவாமி, சுவாமி. ஞானத்தால் உணர்ந்த நீங்கள் எதற்காக இப்படி அலறி துடித்து தடுமாற்றமாகின்றது? என்ன காரணம்? நான் எப்படி கூறுவது என்று தெரியவில்லையே சுவாமி. அப்படி தெரிந்தால் உன் மனம் அத்தப்படுவோ என்று அத்தத்திலே கூற நான் கலங்குகின்றேன் சுவாமி. அப்படி என்றால் என் மகனுக்கு என்ன குறை? எதனால் உனக்கு இந்த தயக்கம்? ஏன் இந்த உன்னுடைய குழப்பத்திற்கு காரணம் என்ன? அப்படி என்ன நேரம் கணிந்திருக்கின்றது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையப்பா. வருகின்ற சுக்கிரவாரம், சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை உன் மகனுக்கு ஆபத்து, 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 அவனுக்கு என்ன நடக்கும்? ஒன்றுமே புரியவில்லையே. ஆபத்து என்றால் என்ன ஐயனே? நாகத்தால், நாகத்தால் உன் மகன் உயிர் வாய்விடும் சுவாமி. ஐயோ, என் மகன் இறந்து விடுவானா? ஐயோ, என்ன சொல்லினீர்கள்? எப்படி என் மகன் இறப்பதா? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? ஏன் என் மகன் இறக்க வேண்டும்? அவன் வாழ பிறந்தவன். அவனை நான் ஒரே மகள், ஒப்பற்ற மகன் என்று எப்படியெல்லாம் மனதில் கோட்டை கட்டி வளர்த்திருக்கின்றேன். அவள் இறக்கப் போகின்றனா? ஆண்டவா, 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 யாருக்கு நான்
என்ன சோதனை? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இல்லை என்று வந்தால் அள்ளி அள்ளி கொடுத்து வாரி கொடுத்த வள்ளல் என்றல்லவா பேர் எடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்க எனக்கு பிறந்த ஒரே மகன், ஒப்பற்ற மகன் நாகத்தால் கடித்து அவன் மரணம் அடைய வேண்டும் என்று தேதி குறித்து விட்டீர்களே அடியேனே. ஆமாம், இதிலிருந்து காப்பாற்ற ஏதாவது வழி? நாணத்தால் கண்டுகளித்து உன் மகனோ நாகத்தால் இறப்பு நேர்ந்து விடுகிறது. அதற்காக சரி, உன் மகனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஏழு கடலை தாண்டி அப்பாறே திருப்பார் கடல். திருப்பார் கடலிலே இரும்பால் கோட்டை கட்டி இரும்பால் கோட்டை வைக்க வேண்டும். சுற்றி நெருப்பை முட்டி நடுவிலே ஒரு மகனை வைத்து அந்த வெள்ளிக்கிழமை 3:45 நாளைக்கு வரை அவனை காத்து கொண்டால் உன் மகன் உயிரை நீ காப்பாற்றலாம். அருமையான யோசனை, நல்லதொரு யோசனை. நான் யார், எப்பேர் வெட்டவன், இந்நாட்டு மன்னன், என்னால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. இப்பொழுது 7 கடலுக்கண்ணா திருப்பார் கடலிலே இரும்பால் அங்கே கோட்டை அமைத்து அதற்கு இடையே சுத்தி தீவேலி இட்டு என் மகன் உயிரை காப்பாற்ற இப்பொழுதே சென்று நான் அதற்கு யோசனை செய்கின்றேன். ஆகையால் அதற்கு முன்பதாக என் மகனை நான் பார்க்க வேண்டும். வருகிறேன் ஐயா, வருகிறேன் ஐயா.